பாராட்டுக்கள் அனைத்தும் படைத்தவனுக்கே. உணவுகள் மென்மையானால் உடல்கள் வலிமையாகும். இப்போது நம்ம HSV சம்மந்தமாக பல விதமான விழிப்புணர்வு வீடியோவும் ஹோம் ரெமெடி வீடியோவும் நம்ம சேனலில் நிறைய போட்டிருப்போம். நம்மளுடைய நோக்கம் என்னென்னாக்கா HSV அது சம்மந்தமான அனைத்து பால்வினை நோய்களையும் முழுமையாக குணப்படுத்தக்கூடிய தங்க தமிழ் மருந்தோட ஒரு நற்செய்தியை உலகம் ஃபுல்லாக பார்ப்பது தான் நம்மளோட நோக்கம். நம்மகிட்ட மெடிசன் எடுக்கும்போது ஆல்கஹால், ஸ்மோக்கிங், நான்வெஜ்ஜெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்போம். இப்போது HSV பாதிக்கப்படுறது ஒரு பெரிய பிரச்சனை. அவங்க ஆல்கஹால் நிறைய எடுக்கும்போது என்ன ஆகுனாக்கா சீக்கிரமாகவே லிவர், கிட்னி எல்லாம் பாதிக்கப்பட்டு இறைவனடி சீக்கிரமாக சேர்ந்துடுவார். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த ஆல்கஹாலுக்கு இன்னொரு பேர் என்னென்னா ஹாட் ட்ரிங்க்ஸ். ஹாட் ட்ரிங்க்ஸ்னால் சூடான ஒரு பானம்னு பேர். இது எதை சூடு பண்ணணுனாக்கா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நம்மை காக்கக்கூடிய கல்லீரலையும் சிறுநீரகத்தையும் உடனே அது பாதிக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இதயத்தையும் பாதிக்குது. அதனால் சீக்கிரமாக உயிரிழப்பு வேக வேகமாக நடக்குது. அதனால் நம்ம கன்ஃபார்மாக நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது ஆல்கஹால், ஸ்மோக்லாம் பண்ணக்கூடாதுன்றது நம்ம சொல்லிட்டு தான் மெடிசனே கொடுப்போம். நம்மளை ஏமாற்றும் வகையில் சில பேர் ஆல்கஹால் அதிகமாக எடுக்கிறாங்க. அந்த எடுக்கக்கூடிய ஆல்கஹாலோட சைடு எஃபெக்ட்டுக்கு கடவுள் அவங்களுக்கு நிச்சயமாக பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. அவங்க உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஆன்ம சக்தியும் அந்த பனிஷ்மெண்ட்டு கொடுக்கப்படுகிறது. ஆல்கஹால் உடம்புக்கு நல்லதா கெட்டதா, ஆல்கஹால் டெய்லி கொஞ்சம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மருத்துவர்கள் பரிந்து வருகிறாங்கன்னு சொல்லி நம்மக்கிட்ட விவாதங்கள்லாம் பண்ணுறாங்க. ஆல்கஹாலை மட்டுமே சாப்பிட்டுக்கிட்டு உயிர் வாழ முடியாது. நான் சொல்லக்கூடிய ஜூஸு, கஞ்சி, கூழ், தயிர், மோரை மட்டுமே சாப்பிட்டு உயிர் வாழலாம். அப்போ எதை சாப்பிட்டா உயிர் வாழ முடியுமோ அதை சாப்பிட்டிங்கனாக்கா உங்கள் உடலுக்கு நல்லது. சீக்கிரமாக நோய் உங்களை விட்டு போகும். அதை விட்டுட்டு நம்ம பேக்கிலேருந்து காசு எடுத்து கவர்மெண்ட்டு நமக்கு கொடுக்கக்கூடிய புனிதமான அந்த ஆல்கஹாலை சாப்பிட்டிங்கன்னா சீக்கிரமாக உங்கள் குடும்பத்தை விட்டு நீங்கள் போயிடுவீங்க. அதனால் ஆல்கஹாலை தயவுசெய்து சாப்பிட்றவங்க விட்டுருங்க. HSV மட்டும் இல்லை, பொதுவாகவே ஆல்கஹால் உடம்புக்கு கெடுதல். குடி நாட்டுக்கு, வீட்டுக்கு, உயிருக்கு எல்லாத்துக்கும் கெடு. அதனால் அந்த கேடுகட்ட குடியை விட்டுருங்க. அதுக்காக ஒரு பதிவு. மெயினாக HSV பாதிக்கப்பட்டவங்க அதை கையால் கூட தொடக்கூடாது. மீறி தொட்டிங்கனாக்கா அதோட இழப்பு ரொம்ப மோசமான ஒரு நிலையில் இருக்கும். அதனால் தயவுசெய்து அந்த மாதிரியான விஷயத்தை விட்டுருங்க. உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் உங்கள் பாதிக்கப்பட்ட ரிப்போர்ட்டை என்கிட்ட அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கான மருத்துவத்தை கொடுத்து உங்களை முழுமையாக குணப்படுத்த முடியும். நன்றி, வணக்கம்.